MS மீராவின் சாய் கிரிதாரி. இது மிக வித்தியாசமான தொடர். நிலாவின் மறுபக்கம் வெளிச்சமாக இருக்குமா? ஆனால் எல்லா பக்கமும் பக்தியும் உருக்கமுமாக இருப்பது பாரத ரத்னா MS சுப்புலட்சுமி அம்மா மட்டுமே. அது குரலே அல்ல, அதுதான் தெய்வீகமே. குரல் மட்டுமே வா, அந்த குணம், அதுதான் சாயி ஆன்மீகம். அவர்களின் இசைமுகம் மட்டுமே உலகம் பொதுவாக அறிந்தது. ஆனால் திசைமுகம் தெரியுமா? அவர்களின் உள்முகம். அதற்காகத்தான் இந்த தொடரே. எப்படி பக்த மீராவுக்கு ஸ்ரீகிருஷ்ணரோ அதை போலவே MS அம்மாவுக்கு ஸ்ரீ சத்யசாயி கிருஷ்ணர். மகா பெரியவா தொடங்கி வைத்த சாயி பக்தியால் அவர்கள் அடைந்த சாயி அனுபவங்கள் எப்பேற்பட்டவை தெரியுமா? MS அம்மா சாயி பக்தை என்று ஒரு சில புகைப்படங்கள் பேசுகின்றன, ஒரு சில காணொளிகள் பேசுகின்றன. ஆனால் MS அந்தராத்மா பேசியிருக்கிறதா? ஆம், பேசியிருக்கிறது. யாரிடமெல்லாம்? அவர்கள் ஒவ்வொருவராக மனம் திறக்கும் தொடரே MS மீராவின் சாயி கிரிதாரி. இந்த இதிகாச வரிசையில் முதலாவதாக MS அம்மா பற்றி குமுதம் பத்திரிகையில் கட்டுரை எழுதியவர், MS அம்மாவை பலமுறை சந்தித்து மனம் திறந்து பேசியவர், தமிழாசான் மூவா மாணவரான தமிழறிஞர் முருகேசனாரின் புதல்வி இவர். மதுர மீனாட்சி எனும் MS தொடர் எழுதிய இவர் பணியாற்றியதோ சென்னை கோடம்பாக்கம் மீனாட்சி கல்லூரியில். தமிழில் டாக்டர் பட்டம் பெற்றவர். ஆத்மார்த்தமான சாய் பக்தை. குமுதம், ஞானபூமி, சக்தி விகடன், அவள் விகடன் போன்ற பத்திரிகைகளில் கட்டுரைகளும் பல வெளிநாட்டு சாய் பக்தர்களின் அனுபவங்களை எழுதியும், சத்யசாயி பாபாவின் கடல் கடந்த கருணை, ஸ்ரீ சத்யசாயி கவிதைகள், சாயி பிருந்தாவனம், சத்திய பாதையில், சாயி கல்பத்தரு மற்றும் பல்வேறு பாபா பக்தி பாடல்களை இயற்றியும், பாபா சொன்ன ஸ்ரீ சத்யசாயி சின்ன கதா குறுந்தகட்டில் பேசியும், கவிதை, கட்டுரை, அதன் வழி புத்தகம், ஆன்மீக உரை என சாயி இலக்கியங்களை வார்த்தெடுப்பவர். நூல் மாலை சாயிக்கும் நூல் சேலை தனக்கும் என எளிய வாழ்க்கை வாழும் துறவு பெண்மணி. தனது பழம்பெரும் MS பொக்கிஷங்களை இதோ மனம் திறக்கிறார் கவிஞர் பொன்மணி அவர்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் குரு தெய்வமாகிய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள். இந்த MS மீரா சாயி கிரிதாரி என்ற தொடரை அற்புதமாக தொடங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ சத்யசாயி யுகம் குழுவினருக்கும் ஏராளமான சாயி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவானே உகந்து மகிழ்ந்து சதா ஆசீர்வதித்த பக்தை MS சுப்புலட்சுமி அம்மா. நம்முடைய பகவானிடம் MS அம்மா அடைந்த அனுபவங்கள் அதி அற்புதமானவை. அந்த அற்புதங்களை இப்போது உங்களிடம் வந்து நேரடியாக பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பன்னொளி கொஞ்சிடும் கீதம், காட்டு விலங்கு கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம். இசையரசி MS சுப்புலட்சுமி அம்மாவை பேட்டி காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பகவான் எனக்கு வழங்கினார். இதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சுவாமி கண் கலங்கிடுவார் சாயிரம். அந்த சிம்பிளிசிட்டின்றது யாருக்கும் வராது சார் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உள்ள இருந்து அந்த குரல் வரும் பாருங்க, மியூசிக்கல் வாய்ஸ். அப்பா, அதை நேரில் தான் அனுபவிக்கணும் சார். அவர் அவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தது, நான் 2 மணி நேரம் அங்கே இருந்தேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்னு பாருங்க. அந்த 2 மணி நேரத்தில் பல நேரத்தில் அவங்க பேசும்போது அவங்க உரையாடலில் வந்தது திரும்ப திரும்ப இதுதான். அப்படியே எனக்கு சிலுத்து போச்சு அவங்க பேசும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அம்மா அங்கே போன பின்னாடி ரொம்ப சுவாமி சமாதானம் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. பெயர்பட்ட ஒரு பிரிய பக்தை இல்லையா, ரொம்ப ஆறுதல் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு. அவங்க பாட்டு பாடிக்கிட்டே அந்த கோயிலில் முன் பக்கம் வரும்போது சுய பிரஜை இல்லாமல் மயங்கி விழுந்துட்டாங்களாம் கீழே. ரொம்ப நேரம் அவங்க அந்த மயக்கத்திலே இருந்திருக்காங்க. இது என்ன பூர்வ வாசனைன்னு சொல்றது சாயிரா. சங்கீத ஞானமே இல்லாதவங்களை கூட அந்த ஆத்மாவிலிருந்து அந்த கீதத்தை கொடுத்து உள்ள அப்படி இழுக்கிறதுன்னா அது அவங்களால மட்டும்தான் சாயிரா முடியும். சுவாமி ஒரு தங்கச்சங்கிலியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு.
அதை கழுத்தில் போட்டிருந்தாங்க சாய்ராம் அன்னைக்கு. அந்த தங்கச்சங்கிலியை கழுத்துலேருந்து கழட்டாமல் அப்படியே பிடிச்சி என் கையில் இப்படி வச்சு பாருனாங்க. எனக்கு என்ன சந்தோஷம். அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதே ஒரு பெரிய பாக்கியம். இதில் நம்ம சுவாமி கிரியேட் பண்ணி கொடுத்த சங்கிலி என் கையில் வச்சு பாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சாய்ராம். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களையே நான் மீரான் தான் நினைப்பேன். ஏன்னா எப்பவுமே நம்ம தெய்வத்தையும் தெய்வீகத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது சாய்ராம், அனுபவிக்கணும். காஞ்சி பெரியவரை தான் குருவா வச்சிருந்தாங்க. இன்னொன்னு எல்லாம் சொல்றாங்க, நிறைய பேர் குருவா தெய்வமா இருக்கக்கூடிய அவர் காஞ்சி பெரியவரை விட்டு இவங்க ஏன் சுவாமி கிட்ட வந்தாங்க அப்படின்னு. ஆனா அது அந்த அம்மா சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாய்ராம். எனக்கு பேசும்போது இல்லை, எனக்கு அது ஞாபகம் வந்துட்டு எனக்கு அழகு வருது. பகவானுடைய தரிசனத்திற்கு பகவானுடைய சங்கல்பத்தினாலே நேரடியாக அவராலே அழைக்கப்பட்டு புட்டபர்த்திக்கு வந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் அநேகம் பேர் உண்டு. அதன் பின்னால அவருடைய அற்புதங்களையும் மகிமைகளையும் லீலைகளையும் தெய்வீகத்தையும் கேள்விப்பட்டு மகிழ்ந்து நெகிழ்ந்து அவர்களாக வந்து சேர்ந்தவர்கள் பல கோடி. பகவானுடைய அத்தியந்த பக்தராகிய கஸ்தூரி அவர்கள் எழுதிய சத்தியம் சிவம் சுந்தரம் அதை வாசித்து விட்டு புட்டபர்த்திக்கு புறப்பட்டு போனவர்களும் புட்டபர்த்திநாதனை வழிபட தொடங்கியவர்களும் பல கோடி. பல பக்தர்களுக்கு பகவான் தந்த அனுபவங்களை எல்லாம் வாசித்தும் யோசித்தும் பக்தியினாலே மனம் கரைந்துருகி வந்து சேர்ந்த பக்தர்கள் பல கோடி. அப்படிப்பட்ட புனித பேர் அனுபவத்தை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவிடம் அடைந்த உலகம் போற்றும் இசையரசி MS சுப்புலட்சுமி அம்மா நம்முடைய பகவானிடம் காட்டிய மகோன்னதமான பக்தியினாலே ஈர்க்கப்பட்டு அவருடைய பாதார விந்தங்களை வந்து சேர்ந்தவர்கள் பல பக்தர்கள், பல கோடி பக்தர்கள். அந்த சர்வஜனாகிய தெய்வங்களின் தெய்வமாகிய சர்வ வியாபியாகிய பகவான் ஸ்ரீ சத்யசாயின் பால் MS அம்மா கொண்ட பக்தி அச்சு அசலாக ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மீரா கொண்ட உன்னதமான பக்தி. தெய்வங்களை அந்தந்த ஒரு ரூபங்களிலே நாம் மனதிலே நினைத்து வழிபடும் போது நாம் திரும்ப அந்த தெய்வங்களை நினைக்கும் போது அதே ஒரு பிரத்யேக தோற்றத்திலே அந்த தெய்வங்கள் தோன்றும். அந்த மாதிரி MS சுப்புலட்சுமி அம்மாவினுடைய பெயரை உச்சரிக்கும் போதே அந்த ரோஜா வண்ண மேனியிலே பளிரிடும் அந்த நீலப்பட்டும் வசீகரமான புன்னகைக்கும் பொன்முகமும் அவர்கள் பாடும்போது காதுகளிலும் மூக்கிலும் சுடரொளி வீசி ஜொலிக்கின்ற அந்த வைர கம்மல்களும் அந்த மூக்குத்தியும் தன்னுடைய தனித்த பேரின்பம் தரும் பெருங்குரலாலே அந்த சபையை அவர் தெய்வீக அதிர்வுகளால் மூழ்கடிக்கும் போது அது அப்படியே நம்மை சுருட்டி எடுத்து கந்தர்வலோகத்திற்கு கொண்டு போய்விடும். அந்த MS சுப்புலட்சுமியினுடைய பெயரை உச்சரித்தாலே உலகம் ஏதோ ஒரு மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டதை போல மெய்மறந்து போகிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ ஆசிர்வாதம் MS அம்மாவிற்கு நம்முடைய பரிபூர்ண பரபிரம்மமாகிய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய பேரன்பை அடைந்த மகா பக்தை மாதரசி பக்த சிரோன்மணி MS சுப்புலட்சுமி அம்மா. இசையரசி MS சுப்புலட்சுமி அம்மாவை பேட்டி காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பகவான் எனக்கு வழங்கினார். இதெல்லாம் பெரிய பாக்கியம். இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய பாக்கியம். அப்போ ஒரு பிரபல வார இதழான குமுதத்துல வெற்றி பெண்மணிகள் அப்படின்ற ஒரு தொடரை என்ன செய்ய சொன்னாங்க. அதுல என்னன்னா சமூகத்திலே ஒவ்வொரு துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய பெண்மணிகள் அவங்க எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் சமாளிச்சு எப்படி வாழ்க்கையில முன்னேறினார்கள் அப்படின்றத அங்க அவங்கள போய் பேட்டி கண்டு போட்டோகிராஃபரும் கூடயே வருவார். ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடியவங்களையும் பேட்டி கண்டு எழுதக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாங்க. அது ஒரு பிரபலமான வார இதழா இருக்கிறதால அது ஒவ்வொரு அந்த தொடருமே ரொம்ப நல்லா போச்சு. நடனத்துக்கு பத்மா சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் பின்னணிக்கு பி சுசீலாமா, அதுக்கப்புறம் கமலா செல்வராஜ் மருத்துவத்துக்கு, வசந்தி தேவி கல்விக்கு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். இப்படி பார்த்துட்டு வரும்போது என்னன்னா நடிப்புக்கு சகல கலாவல்லி அப்படின்ற நிலையில பி பானுமதி அம்மா அவங்கள பார்த்ததெல்லாம் என்னால மறக்க முடியாது. அவங்க ஷிரடி பாபா மேல ஈடுபாடு உள்ளவங்க. அவங்க கணவர் நம்ம சுவாமி மேல சத்யசாயின் பால் ஈடுபாடு உள்ளவர். சுந்தரத்துக்கு சுவாமி வரும்போது நான் கணவரோட போய் பார்த்திருக்கேன் சுவாமியேன்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி சுசீலா அம்மாவும் அவங்க மருமகளும் 2 பேருமே எனக்கு பேட்டி கொடுத்தாங்க. அந்த 2 பேர் கொடுத்த பேட்டியிலையும் சுவாமியை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஏன்னா நான் யாரை பேட்டி எடுக்கிறனோ அவங்கள சுவாமியோட பக்தர்களா இருக்கிறாங்களா பக்தையா அப்படின்றது தான் முதல்ல நான் பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கும்.
அதனால சுசீலா அம்மாவும் அவங்க மருமகளும் இவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் அவ்வளவு சந்தோஷம், நிறைய அனுபவங்களை அவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க. பத்மா சுப்பிரமணியம் எல்லாருமே அது ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆனா இசைக்குன்னு எடுக்கும்போது எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவை தவிர வேற யாரையும் எடுக்க கூடாதுன்னு மனசு ரொம்ப உறுதியா தீவிரமா இருந்தது. ஏன்னா அவங்க பகவானுடைய மகா பக்தையா வந்து இருக்காங்க. அதுல உலகம் போற்றும் இசையரசி எல்லாம் டபுள். அது அவங்கள எடுத்தாதான் இந்த தொடருக்கே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு நான் 2 தடவை போயிருக்கேன், அம்மாவை 2 தடவை பார்த்துருக்கேன். அப்படி பார்த்துருந்தாலும் கூட இது வந்து என்னன்னா பேட்டின்னு வரும்போது என்ன பண்ணணும்னா நம்ம கட்டாயமாக வந்து அவங்க கிட்ட வந்து அனுமதி வாங்கணும், அதுக்கப்புறம் தேதி கேட்கணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பிஏ கிட்ட வந்து கேட்டேன். அவர் பேர் ஆத்மா. அவர்கிட்ட வந்து குமுதம் இதழுக்காக ஒரு பேட்டி, அம்மாவை பேட்டி எடுக்கணும், நல்ல அவங்கள்ட்ட அனுபவங்களை நேராக பேட்டி எடுத்து எழுதணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு அனுமதி கொடுக்கணும், ஒரு தேதி கொடுக்கணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ஹெல்த் நல்லா இல்லாமல் இருக்கு, அதனால நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ பேட்டி இல்லை, ஏன்னா நீங்கள் தாயா மகளா வந்து பேசிட்டு போங்க, அது வேற. ஆனால் பேட்டி வந்து வேணான்னு சொல்லிட்டார். எனக்கு அப்படியே ரொம்ப மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்னா நேராக சுவாமி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணேன். சுவாமி, பேட்டி எடுத்தா இசைத்துறையில் எம்எஸ் அம்மாவை தான் நான் எடுக்கணும், ஏன்னா உன்னுடைய மகா பக்தை. அப்படி வந்து அவங்க உலகம் போற்றும் இசையரசி, அந்த அம்மா உலகமே கொண்டாடக்கூடிய இசையரசி அவங்க. அதனால வந்து அவங்கள எடுத்தாதான் சுவாமி பெருமை. அதுக்கு நீ எப்படியாவது வழி காட்டணும், எனக்கு பேட்டி வந்து எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, இது வழி காட்டணும், அதுக்கு வழி விடணும் சுவாமின்ட்டு தீவிரமாக பிரார்த்தனை பண்ணேன் சுவாமி கிட்ட. எப்பயுமே சுவாமி எனக்கு வந்து பிரார்த்தனையை தான் ரொம்ப வந்து சொல்லியிருக்கார். அதனால நேர்மையான பிரார்த்தனை இருக்கும்போது எப்போவுமே அதை வந்து சுவாமி உடனடியாக ஆன்சர் பண்ணுவார், உடனடியாக எனக்கு வழிகாட்டினார். எப்படின்னா எம்எஸ் அம்மாவோட 2 பேத்திகள், ஒருத்தர் வந்து கல்கியில் ஆசிரியராக இருந்த சீதா ரவி, இன்னொருத்தர் வந்து ஹிந்துவில் இருந்த கௌரி ராம்நாராயண். இவங்க 2 பேரும், இவங்க எல்லாமே எனக்கு குடும்பம் முன்னாடியே பழக்கம். அவங்க 2 பேருக்கும் வந்து நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மாவை நான் வந்து ஒரு குமுதத்துக்காக பேட்டி எடுக்கணும், ஆனால் வந்து பேட்டி வந்து எடுக்க வர வேணான்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணணும்னா அம்மாவை பற்றி சின்ன போதுலேருந்து அவங்க எப்படி என்னென்ன படிநிலைகளில் வளர்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சில கட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து குறிப்புகள், படங்கள், செய்திகள், இதெல்லாம் எனக்கு கட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நான் எழுதிடுவேன் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப அழகாக கொடுத்துட்டாங்க. நல்ல நிறைய படங்கள், குறிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அம்மாவை போய் நான் நேராக பேட்டி எடுத்திருந்தா கூட நிச்சயமாக அது வந்து அது கிடச்சிருக்காது, அந்த அளவு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் மற்றவங்களை நான் பேட்டி எடுக்க போகும்போது நான் கேள்வி கேட்குறது, அவங்க பதில் சொல்கிறது, ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, இப்படி நடக்கும். ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கைவசம் எனக்கு மெட்டீரியல் இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா அதை வந்து ஆர்டிக்கிளாக நான் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ என்ன தலைப்பு கொடுக்கலாம், தலைப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டிக்கிளுக்கு. அவங்க வந்து அவங்களோட மதுராஷ்டகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க மதுரையை சேர்ந்தவங்க, அதனால் மதுரை மீனாட்சின்னு டைட்டில் கொடுத்தேன். அப்படி கொடுத்துட்டு அந்த ஆர்டிக்கிள் 2 வாரம் பண்ணேன். அந்த ஆர்டிக்கிள் பண்ண உடனே அப்படி அமோகமாக போச்சு, சாதாரண இல்லை, ரொம்ப அமோகமாக போச்சு, அவ்வளவு நல்ல வரவேற்பு. அந்த 2 புத்தகத்தையும் என்ன பண்ணேன்னா நான் வந்து அவங்க கிட்ட கொடுத்து விட்டேன். அதில் வந்திருக்கிற செய்தி என்னன்னா, சின்ன போதில் அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், தெருவில் சிறுமியாக விளையாடிட்டு இருக்கும்போதே அவங்கள கூப்பிட்டு மேடை ஏற்றிடுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் பாடின அந்த கிராம்ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து விற்பனை ஆகுது. அவங்க செஞ்ச நிறைய கச்சேரிகள், சதாசிவத்தை அவங்க சந்திச்சது, சினிமாவுக்கு வந்தது, ஐநா சபையில் பாடினது, நேரு அவங்கள பாராட்டினது, இந்த மாதிரி செய்திகள்லாம் அதில் நிறைய இருந்தது. பொதுவான செய்திகள் நிறைய. நம்ம சுவாமியை பற்றிய செய்திகள் இருக்கான்னு பார்த்தா, புட்டபர்த்தியில் வந்து இவங்க போயிட்டு பாடும்போது சுவாமி அவங்களுக்கு வந்து மரியாதை பண்ணார், அந்த ஒரு செய்தி மட்டும்தான் அதில் இருந்தது. நான் எழுதுனதில் அவங்க கிட்ட வாங்கி அந்த கட்டிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுனதில் 2 வாரம் வந்த அந்த ஆர்டிக்கிளையும் அந்த புத்தகத்தை அம்மாவுக்கு வீட்டுக்கு கொடுத்து விட்டேன். அவங்க அதை படிச்சுட்டு அடுத்த நாளே பேசிட்டாங்க. அப்படியே பேசும்போதே அழுதுட்டாங்க. பொன்மணி, ரொம்ப நல்லா எழுதியிருக்க, நான் 2யுமே படிச்சுட்டேன், அப்படி ஒரு சந்தோஷமாக போச்சு எனக்கு, என் மனசே ஒரு மாதிரி இருக்கு, நீ உடனே கிளம்பி வான்னு சொன்னாங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன அம்மா, உங்கள் பிஏ ஆத்மா வந்து என்னை வந்து உங்களை பேட்டி எதுவும் எடுக்கக்கூடாது, உங்களை எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரேன்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு, அவன் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போயிருக்கான், நீ கிளம்பி வான்னாங்க. சரின்னு நான் வந்து கிளம்பி போயிட்டேன். ஏன்னா சுவாமி இப்படி தான் சாயராம் வழி விடுவார், ஏதாவது வந்து நடுவில் குறுக்கு வழி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதை வந்து சுவாமி கிரியேட் பண்ணிடுவார். அதனால் அங்கே போனேன். போனால் சாயராம் கோயில் மாதிரி
எவ்வளவு அந்த அம்மா வாசல்ல வந்து வரவேற்கிறாங்க சாய்ராம். உலகம் போற்றும் இசையரசி அந்த அம்மா. ஒண்ணுமே இல்லாதவங்கலாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி வந்து அவங்க வந்து வரவேற்று அன்பா என்னை கூட்டிட்டு போயிட்டு உள்ள உட்கார வச்சு, அந்த நேரம் ஒரு டிவியில ஏதோ அவங்க ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து நிறுத்திட்டாங்க, ஏதோ ஒரு ப்ரோக்ராமு. அதை நிறுத்திட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பார் பொன்மணி, நீ முதல்ல போய் பூஜை ரூம் போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஏன்னா சுவாமி வந்தா முதல்ல பூஜை ரூமுக்கு தான் போவார். அதனால நீ போய் முதல்ல அங்கே வந்து போய் நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நான் எங்கே போனாலுமே இந்த பூ, நிறைய பூ வாங்கிப்பேன். அப்புறம் ஸ்வீட்டு, கல்கண்டு இதெல்லாம் கையில் வச்சுருந்தேன். அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு பூஜை ரூமில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டிஃபன் போட்டு கொடுத்தாங்க சாய்ராம். அவங்க போடலை, விசாலம் மாமின்னு அங்கே இருந்தாங்க. அவங்கள வந்து தோசை போட சொன்னாங்க. தோசை போட்டு அதை ஒரு சட்னி வச்சு அதில் என்னென்னா நல்லெண்ணெய் போட்ட தோசை. ஏன்னா நான் நல்லெண்ணெய் தான் வந்து வீட்டில் வந்து சமையலுக்கு பயன்படுத்துவேன். எனக்கு அதுவும் வந்து மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அதை போட்டுட்டு அம்மா தான் வாங்கி என்கிட்ட கொடுத்தாங்க. சாப்பிடுனாங்க. நீங்கள் சாப்பிடுங்கம்மா. நான் இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடுனாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த அனுபவங்களை மெல்ல சொல்ல ஆரம்பித்தாங்க. அனுபவங்கள்லாம் அதுவும் முதல்ல பொதுவாக தான் சாய்ராம் வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க. சாதகம் அவங்க எப்படி தீவிரமாக ஒன்னொன்றுத்துக்கும் சாதகம் பண்ணியிருக்காங்க சாய்ராம். இந்த சகஸ்ரநாமாவளியிலேருந்து கச்சேரி எதுவாக இருந்தாலும் அவ்வளவு தீவிரமாக ஒரு வாத்தியார் வச்சு கற்றுக்கிட்டு இப்படிலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாதகத்தை பற்றியெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், கச்சேரிகள்லாம் ஒன்று விடாமல் அந்த கச்சேரிகளை எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க வந்து கச்சேரியை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முதுகு வலி இருந்த சந்தர்ப்பத்தில் கயிறு கட்டி ஒரு செங்கல் கட்டி பேலன்ஸ் பின்னாடி விட்டுட்டு அப்படி உட்காந்து அவங்க கச்சேரி பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பற்றி சொன்னாங்க. இன்னும் சில அனுபவங்கள் எல்லாம் பொதுவாக வந்தது. அதுக்கப்புறம் சுவாமியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என்ன பண்ணேன்னா, அவங்க பேச ஆரம்பித்தாங்க. 10 வருஷமாக சுவாமியை பார்க்க போகணுன்னு ரொம்ப நான் தவிச்சேன் பொன்மணி. ஆனால் எனக்கு வந்து போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை, என்னை கூட்டிகிட்டு போகல. அவர் மறுப்பு, சதாசிவம் மறுப்பு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது புட்டபர்த்திக்கு போகிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்டலாம் நான் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அமைச்சிட்டே இருந்திருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுப்புலட்சுமி எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த மாதிரி தான் பரிவர்த்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து சதாசிவம் மனசு மாறி, அப்படித்தானே சுவாமி மெல்ல கொண்டு வருவார். மனசு மாறி அவரே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கார். அப்படி வந்து கூட்டிகிட்டு போன பின்னாடி சுவாமி முதல்ல அவங்கள பார்த்த உடனே என்ன சொல்லியிருக்கார், 10 வருஷமாக என்னை பார்க்கணுன்னு தவிச்சிக்கிட்டு இருந்தேன்ல, வா வந்து பாத நமஸ்காரம் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கார். அதை அந்த அம்மா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாய்ராம். எனக்கு சுவாமி எனக்கு நேரம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புட்டபர்த்திக்கு போகிறதுன்றது தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. புட்டபர்த்தி தான் தொடர்ந்து அப்படி போயிட்டே இருந்திருக்காங்க. அங்கே வந்து சன்னதியில் பார்த்தீங்கன்னா, அந்த தர்ஷன் ஹாலில் அங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாருங்க. அங்கே எம்எஸ் அம்மா உட்காந்துருக்கிற இடம் வந்தால் சுவாமி வந்து அவங்களுக்கு பாத நமஸ்காரம் கொடுத்துட்டு தான் நகருவாராம். அதனால வந்து அந்த தர்ஷன் ஹாலில் எம்எஸ் அம்மாவுக்கு சுவாமி பாத நமஸ்காரம் கொடுக்குற இடம்னே சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு சுவாமி வந்து அவங்க மேலே அப்படி ஒரு அபரிதமான அன்பை வச்சுருந்துருக்காரு சாய்ரா. அப்படி பெரிய இடம் அந்த அம்மாவுக்கு சுவாமி மனசில். அதுக்கப்புறம் வந்து அங்கே கச்சேரி நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. சுவாமி வந்து அங்கே தனிப்பட கச்சேரி பண்ண வச்சுருக்காரு அம்மாவை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனியாக அவங்கள பாட வச்சு கேட்டிருக்காரு. அது எப்படி உட்காந்து பாடுவாங்கன்னா, நடுவில் சுவாமி உட்காந்துருப்பாரா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சதாசிவம், அந்த பக்கம் எம்எஸ் அம்மா. அப்போ எம்எஸ் அம்மா பாடும்போது இந்த பக்கம் எம்எஸ் அம்மா பாடுறாங்க, இந்த பக்கம் வந்து சதாசிவம் உட்காந்துருக்காரு. நடுவில் சுவாமி இப்படி தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாராம். சுவாமி இப்படி கையை ஆட்டிக்கிட்டே வந்து தலையை இப்படி ஆட்டிக்கிட்டே வந்து ரொம்ப ரசித்து வந்து கேட்பாராம். அதை வந்து அவங்க சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து புட்டபர்த்திக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதும் போயிட்டு வர்றதுமான அந்த ஒரு இருந்துகிட்டு இருக்கிறதால இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சதாசிவம் காஞ்சி பெரியவர் மகா பெரியவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இவ திருப்பதிக்கு போகிறத விட புட்டபர்த்திக்கு போகிறது தான் ஜாஸ்தியாக போச்சுன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவர் மகா பெரியவர் சொல்லியிருக்காரு, ஏன் அது சரிதான், திருப்பதியில் இருக்கிறது தானே புட்டபர்த்தியில் இருக்கிறதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாய்ராம். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம சுவாமி நாராயணன்றதை அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு சாய்ராம். அதை எம்எஸ் அம்மா மூலமா அதை கேட்குறப்ப நான் எப்படி சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா. அதனால அதை வந்து அவங்க எனக்கு வந்து சொன்னாங்க. அவங்க வந்து புட்டபர்த்தியில மீரா பஜன் பாடும்போது சுவாமி வந்து நவரத்ன மாலையை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை வந்து எனக்கு சொன்னாங்க. ஏன்னா என்னெல்லாம் சுவாமி கொடுத்தாரு, என்னெல்லாம் பேசினார், என்னெல்லாம் செஞ்சார், அது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க அவங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பூஜை ரூமுக்கு முதல்லையே போய் நான் நமஸ்காரம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் போய் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து படங்கள்லாம் இருக்குது மாடியில், நீ அப்படியே மேலே படி ஏறி பார்த்துட்டு வா, என்னால் ஏற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு ஏறினேன்.
எனக்கு எங்க சின்ன துண்டு ஏதாவது சுவாமி படம் இருந்தாவே ஓடிடுவேன். இங்க பெரிய பெரிய படங்கள் இருக்கு. நான் பார்த்தா அவ்வளோ அழகான பெரிய படங்கள், நிறைய படங்கள் சாயிராம். அதையெல்லாம் அப்படியே கண்கொள்ளா காட்சி, அதை பார்த்து அப்படியே மனசுல நிறைச்சிக்கிட்டு கீழே வந்து இறங்குறேன். அப்ப சொன்னாங்க, நான் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களை எல்லாம் வந்து சுவாமி சொன்னாருமா, கிருஷ்ண பரமாத்மா தாமா அவர் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உள்ள இருந்து அந்த குரல் வரும் பாருங்க, மியூசிக்கல் வாய்ஸ். அப்பா, அதை நேரில் தான் அனுபவிக்கணும் சார். அவர் வந்து அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருந்தது, நான் 2 மணி நேரம் அங்கே இருந்தேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்னு பாருங்கள். அந்த 2 மணி நேரத்தில் பல நேரத்தில் அவங்க பேசும்போது அவங்க உரையாடலில் வந்தது திரும்ப திரும்ப இதுதான், கிருஷ்ண பரமாத்மா தாமா அவர், நாராயணன் தாமா அவர் அப்படின்னு சொன்னாங்க. சுவாமி நாராயணன்னு சொல்லும்போது அவர் நாராயணன் தான்ற அந்த அன்பையும் பக்தியும் நம்பிக்கையும் அவங்களுடைய குரல்லையும் முகபாவத்திலையும் தோற்றத்திலையும் பார்த்தேன் சாய்ராம். அப்படியே எனக்கு சிலுத்து போச்சு அவங்க வந்து பேசும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க சுவாமியை வந்து அவங்க நாராயணனாக வந்து உணர்ந்திருக்காங்க. சதாசிவம் அவர் மறைஞ்சு போகிறார். அதுக்கப்புறம் அவங்க பெரிய வேதனையில் இருக்கிறாங்க. எந்த கச்சேரிகளுமே அம்மா போய் பாடலை. அப்போது அவங்க தோற்றமே மாறி இருக்கு, ரொம்ப வேதனை. அப்போ சுவாமி வந்து புட்டபர்த்தியிலேருந்து வண்டி அனுப்பிச்சு அவங்கள அங்கே வரவழைக்கிறார். அப்போ அம்மா அங்கே போன பின்னாடி ரொம்ப சுவாமி சமாதானம் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. பேர்பட்ட ஒரு பிரிய பக்தி இல்லையா, ரொம்ப ஆறுதல் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நெத்தியில் அவங்க வந்து திலகம் வச்சுக்கோ, வெறும் நெத்தியா வச்சுக்காதேன்னு சுவாமி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாட்டு பாடுன்னு சொல்லியிருக்காரு சுவாமி. என்னால் பாட முடியல சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுவாமி வற்புறுத்தலையா சுவாமி ஒரு தங்கச்சங்கிலியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை கழுத்தில் போட்டிருந்தாங்க சாய்ராம் அன்னைக்கு. அந்த தங்கச்சங்கிலியை கழுத்துலேருந்து கழட்டாமல் அப்படியே பிடிச்சி என் கையில் இப்படி வச்சு பாருன்னாங்க. எனக்கு என்ன சந்தோஷம். அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதே ஒரு பெரிய பாக்கியம். இதில் நம்ம சுவாமி கிரியேட் பண்ணி கொடுத்த சங்கிலி என் கையில் வச்சு பாருன்னா எப்படி இருக்கும், அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க பக்த மீரா படப்பிடிப்பில் நடந்த ஒரு இதை வந்து சொன்னாங்க. அவங்களையே நான் மீரான்னு தான் நினைப்பேன். ஏன்னா தெய்வ தொடர்புள்ள பிறவி இவங்க நிச்சயமா அப்படின்றதுல அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு தோணும். அந்த படப்பிடிப்பில் அவங்க பாட்டு பாடிக்கிட்டே அந்த கோயிலில் முன் பக்கம் வரும்போது சுய பிரஜை இல்லாமல் மயங்கி விழுந்துட்டாங்களாம் கீழே. ரொம்ப நேரம் வந்து அவங்க அந்த மயக்கத்திலே இருந்திருக்காங்க. இது என்ன பூர்வ வாசனைன்னு சொல்கிறது சாய்ரா. அதுக்கப்புறம் நம்ம சென்னை சுந்தரம் கோயிலில் சுவாமி ஸ்ரீ சத்யசாயி நவரத்ன மாலை அப்படின்ற ஒரு பாட்டுங்க, நிறைய பாட்டுங்க சுவாமி வந்து எழுதின பாட்டு. அந்த பாட்டுங்களையெல்லாம் வந்து எம்எஸ்எம்மா பாடுறது, அதான் அன்னைக்கு வந்து ப்ரோக்ராம். அங்கே எல்லாம் சுந்தரத்தில் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. சுவாமி மேலே வந்து உட்காந்துட்டார், எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ கீழே இருந்து அம்மா மேலே ஏறுறாங்க. அப்படி மேலே ஏறும்போது அங்கேருந்து அப்படியே சுவாமி வந்து கைலாகு கொடுத்து அவங்கள மேலே ஏற்றிருக்காரு. என்ன ஒரு சந்தோஷம்னு பாருங்க. அதுக்கப்புறம் போய் அம்மா அங்கே பாடும்போது சுவாமி தாளம் போட்டு ரசித்து தலையாட்டி ரசித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க. இவங்க சதாசிவம் மறைவுக்கு பின்னாடி இவங்க கச்சேரி இதுலேயும் பாடுறதில்லை. ஆனால் வீட்டுக்கு பேத்திகள்லாம் வந்தால் பேத்திகளோடு சேர்ந்து பாடுவாங்களாம். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் பாடுவாங்களாம். அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா சுதி பாக்ஸை வச்சுக்கிட்டு அந்த சத்யசாயி நவரத்ன மாலையிலேருந்து 2 பாட்டை எனக்கு பாடி காட்டினாங்க சார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்ன்றதை பாருங்களேன். அவங்க அந்த அன்பு அப்படி வந்து வெளிப்படுத்தினாங்க எனக்கு. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அம்மா எனக்கு சுவாமியை போய் பார்க்கணுன்னு ரொம்ப மனசில் தவிப்பு இருக்குது. ரொம்ப வருஷங்களாக நான் போகணுன்னு நினைக்கிறேன், என்னால் பார்க்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா பெரியவங்களோட ஒரு ஆசீர்வாதமும் நல்ல வார்த்தையோ வேணுன்றதுனால. அவங்க என்ன சொன்னாங்க, நான் 10 வருஷமாக நானும் வந்து பார்க்கணும்னு நினச்சி பார்க்காம இருந்தேன்ல, அதுக்கப்புறம் என்ன சுவாமி கூப்பிட்டுட்டாருல்ல, அந்த மாதிரி உன்னையும் கூப்பிடுவார். எனக்கு எல்லாம் செஞ்சிட்டாருல்ல, அதே மாதிரி உனக்கு எல்லாம் செய்வார். அந்த வார்த்தையை என்னால் மறக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் தான் சுவாமி கிட்ட நான் வந்து செய்யக்கூடிய இந்த சேவைகள் வழிபாடு எல்லாமே நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு சுவாமி மேலே அந்த அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தாலும் அந்த அம்மாவை போய் பார்த்த பின்னாடி அது எத்தனையோ மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஒன்றுமே இல்லாதவங்கள்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஆட்டம் போடுறாங்களே, அந்த அம்மா அந்த முடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது கடைசி அந்த ஏறக்குறைய டைம் முடியுது. அந்த டைமில் சொல்கிறாங்க, பொன்மணி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியல பார்த்தியா, தூக்கி வாரி போட்டுச்சு சாய்ராம் எனக்கு. அந்த அம்மா எப்பேற்பட்ட உலகம் போற்றும் இசையரசி. நான் ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு போயிருக்கேன். அது என்ன ஒரு அந்த அன்பு சௌலப்பியம்னு சொல்கிறாங்களே, இதுதான் சாய்ராம் உண்மையில் அந்த இறங்கி வருதல் தெய்வம்.
என்ன இருந்தாலும் அது வந்து தெய்வாம்சம் இல்லையா அந்த அம்மா. அதன் பார்த்தீங்கன்னா மற்றவங்களெல்லாம் நான் பேட்டி எடுக்க போகும்போது கேள்வி பதிலோட போகிறது, கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோட்டோ இருக்கும். எல்லா ஃபோட்டோவுமே பானுமதி அம்மா, சுசிலா அம்மா, பத்மா சுப்பிரமணியம் எல்லாமே. இந்த அம்மாவோட மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் ஒன்று, இது பெரிய அளவில் ஒரு பகவானால் இது வந்து நல்ல இந்த பதிவாயிடுச்சு எல்லா பக்தர்களுக்குள்ளேயும் மற்றதை விட. அந்த மாதிரி வந்து என்னென்னா அவங்களுடைய அந்த அன்பையும் அந்த ஆசீர்வாதத்தையும் ரொம்பவே நான் அந்த ஒரு பேட்டியில் அனுபவித்தேன். நான் வந்து மற்ற நேரங்களில் அவங்கள போய் பார்த்துருக்கேன், 2-3 தடவை போயிருக்கேன்னாலும் இது ரொம்ப தனிப்பட்ட பிரத்யேகமான அனுபவத்தை சுவாமி கிரியேட் பண்ணி கொடுத்தார் சாய்ராம். இது வந்து சுவாமியால் மட்டும்தான் முடியும். அதனால் அதுக்காக நான் சுவாமிக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். எந்த ஒரு பெரிய பிரமுகரும் உலகத்தில் ஒரு நல்ல ஒரு துறையில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க எதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ, யாரை வழிபடுறாங்களோ, அவங்களுக்கு என்ன வந்து ஒரு நோக்கத்தை கொண்டிருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுன்றது நிறைய பேரோட ஒரு எண்ணம். அந்த மாதிரி வந்து அம்மா வந்து பகவான்கிட்ட பக்தி வச்ச பின்னாடி நிறைய பேர் அம்மாவே வந்து இந்த அளவுக்கு மகோன்னதமான பக்தி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எவ்வளோ பேர். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சுவாமிக்கு வந்து நான் பல வருஷங்களாக ஏறக்குறைய 2001 எழுதிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல புனை பெயரில் எழுதினேன், சாய் ஜெயலட்சுமின்ற பேரில் எழுதினேன், ஞானபூமியில் அதான் தொடங்குச்சு. அதுலேருந்து நான் வந்து என்னென்னா ஒரு ஏறக்குறைய எனக்கு வந்து 8 வருஷம் 9 வருஷம் அதில் தொடர்ந்து எழுதுறதுக்கு எனக்கு இடம் கொடுத்தாங்க. சாய் பிருந்தாவனம் இதெல்லாம் இவ்வளோ எழுதிக்கிட்டே வந்திருக்கு. சுவாமியை பற்றி யுகத்தில் பேசிக்கிட்டே வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. நான் சமிதியில் போய் வந்து பேச போனா சாய்ராம், எந்த சமிதியில் வந்து போய் பேசுறதுக்கு போனாலும், ஏங்க நீங்கள் எம்எஸ் அம்மாவை பற்றி பேசுனீங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க சாய்ராம். அதை வந்து பிடிச்சிட்டு அதை மட்டுமே தான் இது வரைக்கும் எனக்கு 3-4 சமிதியில் இதே தான் எனக்கு. அதனால் அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு பேரும் புகழும் இருக்குது, அந்த அம்மா வந்து பகவான் மேலே அந்த பக்தி வச்சுருக்காங்கன்ற அந்த விஷயம் எப்படி வந்து ஈர்க்கப்படுது அவங்களால, அதை தான் வந்து நான் இதில் வந்து கண்டுபிடிச்சேன். அதை நான் பேசும்போது என்னென்னா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அவங்க. நான் இந்த அனுபவங்களை அந்த சமிதியில் பேசும்போது நான் 1-2 சொல்லிகிட்டே இருக்கேன். அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க சாய்ராம். அது வந்து என்னென்னா சுவாமி கிட்ட வந்து எம்எஸ் அம்மா இருந்து அடைஞ்ச அனுபவங்கள், சுவாமியினுடைய பக்தையா அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அணுக்கம், அதை எல்லாம் அப்படி ஒரு விரும்பி கேட்குறாங்க. எப்பேற்பட்ட இசையரசி அவங்க, மகா பக்தை அவங்க வந்து நம்ம சுவாமிக்கு பக்தியா இருக்காங்களே அப்படின்ற அந்த ஈர்ப்பு சாய்ராம் இப்படி தான் வரும் ஜனங்களுக்கு. அதனால அந்த ஈர்ப்புலேயே நிறைய பேர் வந்து சுவாமி கிட்ட வந்திருக்காங்க. அதனால எது பண்ணாலும் சரி, என்னன்னா அவங்க சுவாமி மேலே அவங்க பக்தியாக இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் சுவாமி கொடுத்தாருன்ற அந்த விஷயம் வந்து நம்ம சாய் பக்தர்களையே கூட ரொம்ப வந்து அது அட்ராக்ட் பண்ணியிருக்கு, ரொம்ப கவர்ந்துருக்கு. ஏன்னா நான் பாருங்க எல்லா விஷயத்தையும் விட்டுட்டாங்களே, இதை மட்டும் சொல்கிறாங்க. நான் போனால் பல நேரங்களில் அதிலிருந்தே எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அம்மாவனுடைய பக்தி வந்து அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். புட்டபர்த்தியில் அங்கே நிறைய க்ரௌட் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. சுவாமி மேலே இருக்காரு. எம்எஸ் அம்மா பேசுகிறதுக்கு மேலே ஏறுறாங்க. அப்படி மேலே ஏறும்போது சுவாமி அவங்கள ஏறிட்டு அவங்க சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. நமஸ்காரம் பண்ணும்போது அவங்க எழுந்த உடனே அவங்கள பிடிச்சு அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டு மைக்கு முன்னாடி வந்து போய் நிறுத்துறாரு சுவாமி. அந்த என்ன ஒரு பேரன்பு, அந்த நேரத்தில் பலத்த கைத்தட்டல், அதை விட உச்சக்கட்ட பேரானந்தமுள்ள ஒரு காட்சி வந்து வரும். என்னன்னா இவங்க தட்சிணாமூர்த்தி இது பாடிட்டு பேச்சு ஆரம்பிக்கும் போது சுவாமின்னு கூப்பிடுவாங்க. அவர் உடனே திரும்பி பார்ப்பார் பாருங்க. என்ன அற்புதமான ஒரு தெய்வீக சங்கம காட்சி அது. அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா அதில் அவங்க வந்து சுவாமி எனக்கு பேச தெரியாது சொல்லுவாங்க. அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுன்னு சொல்லுவார் சுவாமி. அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பிப்பார் பாருங்க. ஒன்றும் இல்லைன்னு அவன் நினைக்கிறதுல எல்லாமே அதில் வந்து இருக்குது. அவரை சுவாமியை பார்த்து நீ அம்மாவா? ஆமாம். அப்பாவா? ஆமாம். ஆசானா? ஆமாம். அதுக்கு சுவாமி தலையாட்டுவார் பாருங்க. அது இன்னும் ரொம்ப அற்புதம். சுவாமி நீ எங்களுக்கு அம்மாவா? ஆமாம். அப்பாவா? ஆமாம். ஆசானா? ஆமாம். நண்பனா? ஆமாம். இறைவனின் அவதாரமா? ஆமாம். எங்களுக்கு இது எல்லாமுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சுவாமி கண் கலங்கிடுவார் சாய்ராம் அந்த பேச்சில். அந்தம்மா அதை எத்தனை தடவை நான் பார்த்தேன்னு தெரியாது, எத்தனை பேருக்கு அனுப்பிச்சேன்னு தெரியாது. அதாவது தெய்வத்தையும் தெய்வீகத்தையும் நாம் வந்து ஆனந்தமாக அனுபவிக்கணும் சாய்ராம். அதை வந்து ரொம்ப நல்லா நான் அந்த அம்மாக்கிட்டேயும் அனுபவிச்சிருக்கேன். அவங்களோட பணிவுக்கும் பக்திக்கும் ஒரு உதாரணம்னா நான் சொல்கிறது காஞ்சி பெரியவர்கிட்ட. காஞ்சி பெரியவரை தான் குருவாக வச்சுருந்தாங்க. இன்னொன்று எல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர்,
குருவா தெய்வமா இருக்கக்கூடிய அவர் வந்து காஞ்சி பெரியவரை விட்டு இவங்க ஏன் வந்து சுவாமி கிட்ட வந்தாங்க அப்படின்னு. ஆனா உண்மையான ஒரு பரமாச்சாரியார் பெரிய குரு என்ன பண்ணுவார்னா தெய்வத்தை நோக்கி வழிகாட்டுவார். அப்படிதான் வந்து அந்த காஞ்சி மகா பெரியவர் வந்து நம்முடைய பகவான் சத்ய சாய்பாபா தான் உன்னுடைய தெய்வம் போன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதனால வந்து என்னன்னா நமக்கு தெய்வத்தை அடையாளம் காட்டுறது வந்து குரு தான் காட்டுவார். அதை வந்து அவர் காட்டியிருக்கார். அதனால வந்து என்னன்னா முதல்ல ஆரம்பத்துல தயங்கின சதாசிவம் கூட இவர் கூட்டிட்டு போனதுக்கு காரணமே நம்ம மகாபெரியவருடைய அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய சங்கல்பம். அவர் அங்க போற நேரம் நெருங்கிடுச்சு. அந்த அந்த பக்தை வந்து தெய்வத்தை பார்க்குற நேரம் நெருங்கிடுச்சு. அப்படிதான் வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வான் கூப்பிட்டு அவர் சேர்த்துக்கிட்டார். மகா பெரியவர்கிட்ட வந்து அவங்க பாடுறதுக்கு அவங்க ரொம்ப பணிவா இருப்பாங்களாம். அவங்க ரொம்ப பணிவா அவங்க வந்து பாடிக்கிட்டே இருக்கும்போது சுதி பாக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு எழுந்து நின்றுக்கிட்டே பாக்ஸை வச்சுக்கிட்டு பாடியிருக்கிறாங்க. இங்கே பார் உட்காந்து பாடுன்னு வர அவர். அந்த அளவுக்கு என்னன்னு சொன்னா பணிவுன்னா சாதாரண பணிவு இல்லை சாய்ராம். அவங்க தோற்றம் பார்த்தீங்கன்னா என்ன தோற்றம், அது என்ன ஒரு கம்பீர், அந்த அழகு, அந்த எளிமை, அந்த இனிமை, அந்த தெய்வீகம், அதுக்கப்புறம் அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய அந்த ஒரு உன்னதமான இசை, இப்படி ஒரு காம்பினேஷன் இனிமே வந்து இருக்கவே முடியாது சாய்ராம் உலகத்துல. ஏன்னா நான் வந்து பார்த்ததுன்னா எத்தனையோ பேரை நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்படி பார்த்துக்கிட்டு வந்ததுல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு வித்தியாசமான ஒரு பிறவி. அதுவும் சுவாமி மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்க அபரிதமான ஒரு பக்தி, மெய்மறந்த ஒரு பக்தி. சுவாமி வந்து அவங்கள புட்டபர்த்தியிலேயே தங்க சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அவங்க கொஞ்சம் உடல்நல சரியில்லாத இருந்தப்பையும் சரி, நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல காருண்யானந்தாலாம் வந்து கடைசி வரைக்கும் இருக்க வச்சார். நிறைய பேரை வந்து பெத்த போட்டு எல்லாமே அந்த மாதிரி வந்து இவங்களை கடைசி வரைக்கும் அங்க இருக்கிற மாதிரி சுவாமி நினைச்சிருக்காரு, விரும்பி இருக்கார். நீ வந்து அங்க இருன்னு சொல்லியிருக்காரு. இவங்க தான் வந்து இங்கேயே இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க மனசுல வந்து சுவாமியை பத்திய நினைப்பு தான் அவங்களுக்கு சதா இருந்துகிட்டே இருந்திருக்கு. எப்பயும் வந்து சுவாமியினுடைய சிந்தனையிலே அவங்க வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட நான் ஏதாவது செய்தி சொல்லணுமான்னு அவங்களுடைய கடைசி காலத்துல கேட்கும்போது கூட அவர் எனக்கு எல்லாமே எனக்கு தந்துட்டார், நான் என்ன கேட்கணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நிறைவடைஞ்ச ஒரு வாழ்க்கை அப்படின்றது சொல்றது. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களுடைய சிம்பிளிசிட்டிக்கு நான் சொல்றேன். தலையில அந்த கொண்டை போட்டிருப்பாங்கல்ல, கொண்டை ஊசி, அந்த கொண்டை ஊசி வந்து என்னன்னா எதை வச்சிருக்காங்களோ அதை ரொம்ப தொலைஞ்சு போகாம பார்த்துப்பாங்களாம். அதுவே தான் திரும்ப இருக்கும். சென்டிமெண்ட் சொல்றதா என்ன சொல்றதுன்னு இல்லை. அவங்க ஃபாரின்ல போயிட்டு பாடுறதுக்கு போகும்போது கூட அவங்க கூட பேத்திகள் யாராவது போறாங்க பாருங்க, அந்த கொண்டை ஊசி தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கீழே வந்து குனிஞ்சு தேடிட்டு இருப்பாங்களாம். அதை அந்த மாதிரியான ஒரு எளிமை, ஒரு சிம்பிளிசிட்டியை அந்த அம்மா கிட்ட வந்து பார்க்கலாம். சுவாமியை வந்து உலகம் முழுக்க இருந்து எத்தனையோ இசை விற்பனர்கள், கலைஞர்கள், எவ்வளவோ பெரிய ஆட்கள், அரசியல்வாதிகள், எவ்வளவோ பேர் வந்து சுவாமியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறை ஆட்கள், இந்த இசையில் வல்லவங்க, நடனத்தில் வல்லவங்க, பாட்டில் வல்லவங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, இப்படி ஏராளமான பேர் வந்து சுவாமி கிட்ட வந்து சுவாமியினுடைய பாதங்களில் சரணடைஞ்சிருக்காங்க. ஆனால் சுவாமி வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார், சில அனுபவங்களை கொடுத்துருக்கார், சில பொருட்களை கொடுத்துருக்கார், தொடர்ந்து பாட வச்சிருக்கார், அவங்க இருக்கிற இடத்துல நான் காவல் இருக்கேன்னு சொல்லியிருக்கார். அதெல்லாம் சரி. ஆனால் எம்எஸ் அம்மா வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரத்யேகமான அன்பை சுவாமி காட்டுவார் சாய்ராம். நீங்கள் பார்த்தா தெரியும். அவங்க பாத நமஸ்காரம் எடுக்கிறது, அவங்கள பிடிச்சு தூக்குறது, அவங்க ஏறும்போது கைலாகு கொடுத்து வந்து அவங்கள வந்து மேலே ஸ்டேஜ் கூப்பிடுறது, அதுக்கப்புறம் அவங்க பாத நமஸ்காரம் எடுத்துட்டு நிற்கிறாங்க, அவங்கள கையை பிடிச்சு அவர் அப்படியே ஸ்டேஜ் கூப்பிட்டு போறாரு பாருங்க. இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து பாத நமஸ்காரம் கொடுத்துட்டு தான் அவர் வந்து நகருவார். அந்த அளவுக்கு அன்பு எப்படி சுவாமி அவங்க மேலே வந்தது. அவங்க உலகம் போற்றும் இசையரசியா இருக்கிறதாலையா? கிடையவே கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாமே அவங்க வந்து ஏர்ன் பண்ணது எல்லாம் கச்சேரியில் அப்படி அப்படியே அவங்க வந்து தர்மங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கும் எதுவும் வந்து சேமிப்பு கிடையாது, பெரிய செல்வமாக அது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா புகழ் இருந்தது. அந்த புகழுக்காக சுவாமி கூப்பிட்டாரா? கிடையவே கிடையாது. பக்தி, மகா பக்தி. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க தெய்வ தொடர்புள்ள ஒரு அருமையான உன்னதமான அவங்க பிறவியாக நிச்சயம் இருக்கணும். அந்த தொடர்பு வந்து தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் வந்து அவங்கள வந்து ரொம்ப அவங்க மேல அவர் அன்பு பாராட்டி இருக்காருன்றதை நான் ரொம்ப வந்து உணர்றேன் சாய்ராம். சாதாரணம் கிடையாது. அதனால வந்து எழுத்தாளர் சாவி வந்து ஒரு தடவை வந்து எனக்கு சொன்னார். அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, அவர் வந்து சுவாமியினுடைய மகா பக்தர் இல்லைங்களா, அவர் சில அனுபவங்கள்லாம் வந்து சொல்வார். சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, சுவாமி வந்து மெட்ராஸ்க்கு வந்தாருன்னா எம்எஸ் அம்மா வீட்டுக்கு போகாம இருக்கவே மாட்டார், எம்எஸ் அம்மாவை பார்க்காம இருக்கவே மாட்டார்னு சொன்னார். தெய்வத்துக்கு மட்டும்தான் வந்து அந்த பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஜீவாத்மாவுக்கும் தனக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியும். அவங்களுக்கும் வந்து அவருக்கும் என்ன தொடர்பு இருக்கு, தெய்வ தொடர்புன்றது சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் உண்மையான காரணம். அதனால அதெல்லாம் வந்து தெய்வ ரகசியம்தான். எப்பவுமே நம்ம தெய்வத்தையும் தெய்வீகத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது சாய்ராம், அனுபவிக்கணும்.
அதனால நான் அந்த அனுபவிச்சுட்டு போகிறேன். எல்லாரும் அப்படி தான் நம்ம அனுபவிக்கணும். எத்தனையோ பேர் வந்து நல்லா பாடுறவங்க இருக்காங்க சாய்ராம். ரொம்ப நல்லா வந்து அதில் வந்து திறமை உள்ளவங்க, ரொம்ப கோல் வச்சுறவங்க, அதில் ரொம்ப மாஸ்டர்ஸ், அதில் வந்து என்னென்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரொம்ப நல்லா வந்து கொடுக்குறவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஏங்க இவங்க அம்மாவோட நல்லா பாடுறவங்கலாம் கூட இருக்காங்க, அதுக்கப்புறம் அம்மாவே கூட இவங்க நல்லா பாடுறாங்க, அவங்க நல்லா பாடுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, யார் உலகத்தில் வேணா எப்படி வேணா பாடட்டும், அம்மா பாடும்போது அந்த பாட்டும் அந்த இசையும் என் ஆத்மாவுக்குள்ள போய் என்னை உருக வைக்கிறேன். அதை விட மேலானது என்ன? அந்த மாதிரி வேற யாராலையும் இது வரைக்கும் என்னால் செய்யவே முடியல சாய்ராம் என்ன. அதனால தான் நான் அதை மதிக்கிறேன், கொண்டாடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சம்பவம்னு சொன்னால், சபையில் மேலே வந்து எம்எஸ்எம்மா பாடிட்டு இருக்கிறாங்க, கீழே சபையில் சதாசிவம் எல்லாம் உட்காந்துருக்காங்க, சுவாமி அங்கே உட்காந்துருக்காரு. சுவாமி உட்காந்துக்கிட்டு எம்எஸ்எம்மா மேலே பாடுறத கீழே இருந்து கேட்டு நல்ல தலையை ஆட்டிக்கிட்டே வந்து கையசைச்சு நல்லா வந்து ரசிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மேலேருந்து எல்லாம் பாட்டு முடிஞ்சிட்டு பின்னாடி இறங்கி வந்துட்டு சுவாமிகிட்ட பாத நமஸ்காரம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த பாத நமஸ்காரம் எடுக்கும்போது அவங்களுக்கு முதுகுவலி இருக்கிறதாலையோ என்னவோ அவங்க கீழே விழுந்தாங்கன்னா சட்டுன்னு யாராவது ஒருத்தர் தூக்கணும் அவங்கள. அந்த நேரத்தில் பக்கத்தில் யாரும் இல்லை, சுவாமியே பிடிச்சி வந்து தூக்கி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க சாய்ராம் எல்லாம் வரிசையாக. அப்போ நின்று ஃபோட்டோ எடுக்கிறப்போ அந்த பக்கம் சதாசிவம், இந்த பக்கம் வந்து எம்எஸ்எம்மா, இந்த பக்கத்தில் வந்து சுவாமி நிற்கிறாரு. அப்படி நின்று எடுக்கும்போது நீங்கள் கவனிங்க அந்த ஃபோட்டோவை, எம்எஸ்எம்மா முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட நம்ம சுவாமி முகத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். தன்னுடைய அத்தியந்த பக்தை, பிரிய பக்தை, மகா பக்தையினுடைய பக்கத்தில் நிற்கிறோன்ற அந்த சந்தோஷம் இந்த தெய்வத்துக்கு இருக்கு. பரபிரம்மம் அவர். ஆனால் அவருடைய மனசில் எப்பேற்பட்ட இடத்தை அவர் கொடுத்து ரொம்ப ஆனந்தமாக அங்கே நிற்கிறாருன்றதை பார்த்து அதை நினச்சி நான் வந்து சந்தோஷப்படுவேன் அந்த காட்சியை பார்த்து. அந்த ஆனந்தமான காட்சியை நம்ம மனசில் நிறுத்திக்கிட்டு பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய பொற்பாத கமலங்களுக்கும் அவருடைய மகா பக்தையான பக்த சிரோன்மணியான எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கும் கோடானு கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ சாயே, முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ சாயே, முழுதாய் உணர்ந்தவர் யாரோ. நமக்கு மனசில் நிறைய பொக்கிஷம் மாதிரியான நினைவுகள் நிறைய இருக்கலாம். அந்த மாதிரி எம்எஸ் அம்மாவை பற்றிய நினைவுகள் எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு புதையல் மாதிரி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து என்னென்னா, அந்த பக்கத்தில் இருந்து அந்த அம்மாவை பார்க்கணும், அவங்களுடைய அனுபவங்களை கேட்கணும், அவங்கள அனுபவிக்கணும். அதுதான் தெய்வத்தை அனுபவிக்கிற மாதிரி தான் தெய்வாம்சம் உள்ளவங்களையும் நம்ம வந்து அனுபவிக்கணும். இதெல்லாம் என் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஸ்ரீ சத்யசாய் யுகம் மூலமாக அந்த பேட்டி எடுக்கிறது மூலமாக அதையெல்லாம் உள்ளேருந்து அந்த புதையலை அப்படியே அவங்க தோண்டி எடுத்துருக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இருந்துதான்னு பார்த்து நானே சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்ரீ சத்யசாய் யுகம் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த இதயபூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் சாய்ராம்.